அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டிருக்குது. இந்த மனுஷனும் இந்த கடை பேத்திருமாண்டு பயத்தில் சாமான் எடுத்து வச்சு பார்த்துனீது. ஆனால் அல்ஹம்துலில்லாண்டு இவ்வளோ மழை பெஞ்சாலும் இதுக்கு முந்தைய விட இப்போ தண்ணி ஸ்பீடாக போகுது. இதுலேருந்து என்ன விளங்குது என்றால் டேமை திறந்துக்கிறாங்க, தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது. இருந்தாலும் எங்களோட பஜாரில் இருக்கிறவங்க உங்களோட கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மழை பெய்யுற டைமில் எங்களோட சொத்தை நாங்கள் தான் பாதுகாக்கணும். ரெண்டாவது எங்களோட அனுதாபத்தை விசாரிக்கிறதுக்கு ரெண்டாவது ஆட்கள் வர்றது வேற செய்தி உதவி வேணுமா. ரெண்டாவது எல்லாம் முடிஞ்சது பிறகு இந்த நேரத்தில் நாங்கள் தான் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். எதுக்கும் மழை வராது, டேம்பை திறந்து விட்டான், இந்த வெள்ளம் வராது, எல்லாம் நின்றும் இப்படின்னு கேலஸ் ஆயிக்காம கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களோட கடைகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் வளமையா தாழ்ற கடைகள் இருந்தால் நீங்களோட இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். அதே நேரத்தில் நான் இத்தனை நேரம் பார்க்கிறேன், இதுல ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் பரவாயில்லை, ஒரு அரவரா மரக்கறி எழுப்பித்துனே இது. அதாவது பண்டக்காய், கத்திரிக்காய் கடை உடைஞ்சு போகுதா இல்ல இந்த இது ஆத்துல கொட்டுறாங்களா. நாங்க ஆத்துல கொட்டுறா இருந்தா அது வெள்ளமாக இருந்தாலும் நாங்க இந்த பிழைகளை செய்ய வேணும். தெரியுமா, நாங்க ஒருத்தர் 2 பேர் செய்யற பிழைகளால முழு மக்களையும் நல்லா தண்டிப்பான். அது என்ன வெள்ளமாக இருந்தாலும் என்ன கழிவு நீராக இப்படி போனாலும் அதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. எங்கட வீசுற சாமனை கழிவுகளை இந்த தண்ணியில போட்டதுக்கு அனுமதியே இல்லை. இது மார்க்கம் சொல்லி தந்த செய்தி. அது நாங்க கட்டாய ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். சபாவையால வராங்க, இந்த ஊத்திகள் அள்ளின்னு போறாங்க, அதுக்கு காசு இல்ல. பிளாஸ்டிக் சாமன், இந்த கிளாஸ் சாமன் இதுகளுக்கு சொலுத்தின் இதுகளுக்கு தான் சல்லி இருந்தாலும் அதுகள் வாரத்தை விட இதுல நான் நினைக்கிறேன் மரக்கறி ஐட்டம் கூடுதலா போகுது. இப்ப இல்ல, இப்ப கொஞ்சம் வரும் பண்டக்காய், பத்தை இதெல்லாம் இன்னும் பேசினது கிட்டத்தட்ட 10 நிமிஷமா. அப்ப இது ஒருவேளை ஒரு கடையிலிருந்து யாரும் உடைச்சுன்னு போகுதான்ட்டு தெரியா, அப்படி இல்ல வச்சு இந்த பேக் கொண்டு போகுதான்ட்டு தெரியா. இருந்தாலும் நாங்க இந்த மரக்கரைக்கு மட்டும் சொல்ல வரல, இந்த செய்தி மரக்கரைக்கு மட்டும் இந்த செய்தி சொல்ல வரல, இது பொதுவா எல்லாருக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே சொல்ற செய்தி. நாங்க டாய்லெட் திறக்கிறா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஃபில்டர் சிஸ்டம் கேக்குது. நாங்க அந்த கழிவுகள் இதுல திறந்துருவோம் வந்தா அழிவு எங்களுக்கு மட்டுமே, அதாவது திறந்துருவங்களுக்கு இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. அதுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. வரக்கூடிய சமூகத்தை நாங்க பாதுகாக்கணும். நாங்க ஒரு முன்மாதிரியாக வாழணும். நோய்கள்ல இருந்து பாதுகாக்கணும். எல்லா சிஸ்டமும் இருக்குது. தண்ணியை திறக்கிறதுக்கு இருக்கு, ஆத்துக்கு வாரத்துக்கு பில்டர் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்குது. அதன்படி சட்டப்படி பில்டர் ஆகி இந்த ஆத்துக்கு வருமா இருந்தா எந்த பாதிப்பும் இல்லை. அது இல்லாம நாங்க ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றேன், எங்களோட பாஷையில சொல்றேன்னால் அது செல்ல இயலாது. இது ஒரு லைவ் தானே, அந்த வார்த்தைகளை பயன்படுத்த இயலாது. அதனால நான் செல்லல. தயவுசெய்து நாங்க கழிவான விஷயங்கள் இதுல போட வேணும். தண்ணியை நாங்க எவ்வளவு இருந்தாலும் அது அடிச்சு கொண்டு கலையை கொண்டு வரும், அது காற்றில் உள்ள சாமம் வரும், அது வேற செய்தி. அது இல்லாம நாங்க திருப்பி இதில் போட்டு இது இன்னும் நஜீஸாக்கி இன்னும் அழுக்காக்கி இதே தண்ணி எங்களோட வீட்டில் ஃபில்டர் எடுத்துக்கொள்ள வேணும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நான் வந்த நோக்கம் அதை சுத்தி காட்டுறதை விட எங்களோட மக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. இப்ப தண்ணி கூடின்னு வர்றதுனால தண்ணி நிறைய ஏற ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நாங்க பாதுகாப்பாயிக்கணும். எங்களோட வீட்டுகள் இருந்துடாம கவனம் குறைவா இருந்துடாம கீழே உள்ள சாமன் எல்லாம் குறைஞ்சது 5 அடிக்கு மேல நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க உங்களோட கடையில இருந்து. அதையும் தாண்டி ஒரு வெள்ளம் வருதா இருந்தா அது எங்களோட ஒரு ஏற்பாடுன்னா செல்லும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்கள்ல பயணிக்கிறவங்க வந்தாங்க அழிஞ்சால போக வானம். ஏண்டா அந்த ஜிப்பா புயல் மாதிரி ஒரு நிலைமை நான் சந்திச்சிடப்படப்படாது. அப்ப மண்ணெல்லாம் இடிச்சுன்னு வரும், கல்லுகள் வரும், மரங்கள் விழும், கரண்ட் கம்பிகள் கணுக்கள் போலும், எக்ஸிடென்ட் சில நேரம் படையிலும், பல விஷயங்கள் இந்த மலையில எங்களுக்கு நடக்கலும். ஆகவே இந்த மழை காலத்துல நாங்க எங்களோட பயணங்களை குறைச்சி எங்களோட சொத்துக்களை எங்களோட உடைமைகளை பாதுகாக்கிற விஷயத்துல கொஞ்சம் நிதானமாகவும் காரணமாகவும் இன்ஷா வேலை செய்யும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதை யாரையுமே நான் நோகிறதுக்கான பேசல, சில விஷயங்களை கண்டதுனாலதான் நான் பேசுறேன். அது கவலை தாங்கல. அவங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்த விலங்கு ஜூம் பண்ணி லைவ்ல காட்டல அந்த பாருங்க போறது இன்னும் பெய்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இப்ப குறைவா போகுது. நேரத்தோட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நிறுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கிலோ போய்க்கும். ஏன்னா அந்த அளவுக்குள்ள ஒரு லோடு உண்டு. இந்த மனுஷன் ஷாக்கி பாயிரம் நான் சொன்னது உண்மையா பையா
யாராவது எனக்கு ஏசினாலும் நீங்க எனக்கு சாக்கிய தெரியுமா? நான் சும்மா செல்லல, நான் உண்மையிலே கண்டு மிச்ச நேரம் நான் அடிக்கடி எனக்கு வார இடம் இது, இந்த இடத்துல. சரி, ஜஸாக்கல்லா ஹைர். நான் உண்மையை சொன்னேன். அது சில நேரம் யாருக்காவது நோகம் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட நோகடிக்கணும் சொல்லல, எந்த கடைக்காராக்களும் சொல்லல. உங்களோட சாமானை பாதுகாத்துக்கோ. உங்களுக்கு தெரியாம உங்களோட பேக்கள் போகலும் இல்லாட்டி உண்மையிலே நல்ல சாமான் இந்த வெள்ளத்துல போகலும் பேத்தி வைக்கலும். இனி அது எழுதப்பட்டது, முடிவு எடுக்கப்பட்டது எல்லா இடத்துல இருந்து, அதை யாராலையும் மாத்தலாம். நடந்து முடிஞ்சது எல்லாமே எல்லா இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட முடிவு. ஆனா பிள்ளைகளை நாங்க யோசித்து தான் செய்யணும். நல்லா சொல்றான், பிள்ளைகளை திரும்ப திரும்ப சொல்றான், பிள்ளை நீ தான் செய்யறாய், அதனாலதான் நான் உனக்கு பாவத்தை எழுதுறேன் நல்லா சொல்றான். நீ யோசித்தா செய்ய மாட்டேன் என்று தெளிவான ஹதீஸ் எழுமிக்குது. உதாரணமா ஒரு ஆளுக்கு நான் கடனை கொடுத்துரு கடனை தராட்டி என்ன சொல்றோம்? அது அல்லாட ஏற்பாடு நல்லா மாட்டுறோம். அப்படி இல்லை. அல்லா சொல்றான், இந்த உலகத்துல செய்யக்கூடிய வேலைகளை நீ சிந்திச்சு செஞ்சு கொள்ளுன்னு சொல்றான். அதனால சிந்திச்சு நான் செய்யறோம், மாட்டிக்கொள்றோம். வேற எந்த வழியுமே இல்லை. ரைட், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓ, நஷ்டஈடு கிடைச்சல, இதனால நஷ்டஈடு கொடுத்து நீக்க மாட்டாதானே. இந்த பாரு, பெரிய ஒரு போர்டுன்னு வருது. அதுல ஏறினா கடத்தடுக்கே பேத்துறேன் போல, இது பொல்கொள்ளைக்கே பேத்துறேன்.